ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி செப்டம்பர் 22 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு மார்க்கெட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.49% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பிஎஸ்சி சென்செக்ஸ் 0.56% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.31% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி ஐடி இன்னைக்கு 2.95% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி ஐடி அந்த நிஃப்டி மிட் கேப், பிஎஸ்சி மிட் கேப், நிஃப்டி 200 எல்லாமே இன்னைக்கு ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 0.4, 0.3, 0.78 அந்த நிஃப்டி ஸ்மால் கேப் 1.27% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதை தவிர இன்றைக்கி யார் டாப் கெய்னர்ஸ் பார்த்தோன்னா நிஃப்டி 50ல் அதானி என்டர்பிரைசஸ் 4.18% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. செகண்டாக எட்டர்னல் 1.58% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் 1.42% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. யார் டாப் லாசஸ் இன் நிஃப்டி 50ல் பார்த்தோன்னா டெக் மஹிந்திரா 3.12% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. செகண்டாக டிசிஎஸ் 3.02%, இன்ஃபோசிஸ் 2.65%, விப்ரோ 2.17% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியில் யார் டாப் லாசஸ்னு பார்த்தோன்னா ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 1.77% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபெட்ரல் பேங்க் 1.48% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் 1.36% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 1.16% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. யார் பேங்க் நிஃப்டியில் டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தோன்னா கனரா பேங்க் 0.95% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் 0.75% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி யாராவது 52 வீக் நியூ 52 வீக் ஹையை எட்டியிருக்காங்கன்னா கனரா பேங்க் 0.95% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நியூ 52 வீக் லோ ஏதாவது வந்திருக்குன்னா எதுவும் இல்லை. நியர் டு 52 வீக் ஹைனா கனரா பேங்க், பிஎன்பி, எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஐசிஐசிஐ பேங்க் இவங்கெல்லாம் நியர் டு 52 வீக் ஹை. அந்த நியர் டு 52 வீக் லோ பார்த்தா யாரும் இல்லை. இது பேங்க் நிஃப்டியில். அதே நிஃப்டி 50ல் நியர் டு 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், ஐடிசி, சன்ஃபார்மா, ஏஷியன் பெயிண்ட்ஸ், விப்ரோ அண்ட் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ். நியர் டு 52 வீக் ஹை யார் இருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ, டாடா, எய்ச்சர் மோட்டார், மாருதி சுசுக்கி, கிராசிம், பஜாஜ் ஃபினான்ஸ், எஸ்பிஐ, அப்போலோ ஹாஸ்பிட்டல், பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், அதானி போர்ட்ஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட், ஹிண்டால்கோ, எஸ்பிஐ, எம்என்டம், எஸ்பிஐ லைஃப், ஹெச்டிஎஃப்சி லைஃப், பாரதி ஏர்டெல், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், பிஇஎல், டாக்டர் ரெட்டிஸ் லேப், எல்என்டி அண்ட் டாடா கன்சியூமர். நியூ 52 வீக் லோ ஏதாவது எட்டியிருக்குன்னா நிஃப்டி 50ல் எதுவும் இல்லை. நியூ 52 வீக் ஹை எட்டர்னல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அண்ட் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் இவங்கெல்லாம் நியூ 52 வீக் ஹையை எட்டியிருக்காங்க. இதை தவிர இன்றைக்கி மார்க்கெட்டில் வேறு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஜேஎம் ஃபினான்ஷியல் ஸ்விக்கிக்கு $500 மில்லியன் ப்ளஸ் ரைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ரைஸ் பண்ணாதான் அவங்களோட இன்ஸ்டாமார்ட் காம்படிட்டிவில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட இப்போ இருக்கிறத மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. எதனாலன்னா 100% க்ரோத் எதிர்பார்த்துட்டு இருந்த அவங்க இன்ஸ்டாமார்ட் வந்து இப்போ பிளிங்கிட் கிட்ட அவங்களோட ஷேரை லாஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ பிளிங்கிட் வந்து 130% க்ரோத்தில் இப்போ போயிட்டுருக்கு. ஸ்விக்கிக்கு 5354 crore கேஷ் இருந்தது. பட் இப்போ லாஸஸை சந்திச்சுட்டு வருது. ஸோ 9 குவார்ட்டர்ஸில் 6600 crore வந்து லாஸஸை சந்திச்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த ரேப்பிடோ ஸ்டேக் சேல் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக இது லாஸஸ்லேருந்து கவர் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்பான்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஜேஎம் ஃபினான்ஷியல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்விக்கி வந்து ஃபண்ட்ரைஸ் பண்ணது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதானி குரூப் ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி 2வது நாளாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனாலனா செபி அந்த ஹிண்டன்பர்க் அலிகேஷன்ஸை கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அதானி குரூப் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. மெயினாக அதானி பவர் 15 மந்த் ஹையை எட்டியிருக்கு. 20% இன்க்ரீஸ் ஆகி அப்பர் சர்க்யூட் ஹிட் ஆகிருக்கு. 170.15 பர் ஷேர் வரைக்கும் போயிருக்கு. ரெண்டாவதாக அதானி டோட்டல் கேஸ் 17.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதானி க்ரீன் எனர்ஜி 8.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதானி எனர்ஜி சொல்யூஷன் 5.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதானி என்டர்பிரைசஸ் 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்களுக்கு ஜெஃப்ரிஸ் பை ரேட்டிங் வேறு கொடுத்துருக்காங்க. இன்னும் 25% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் 3000 பர் ஷேர் சொல்லியிருக்காங்க ஃபார் அதானி என்டர்பிரைசஸ். இதை தவிர ஏசிசி, அம்புஜா சிமெண்ட், அதானி போர்ட்ஸ், என்டிடிவி இன்றைக்கி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
பஜாஜ் ஆட்டோ ஃபுல்லி பாஸ்ட் 10% ஜிஎஸ்டி கட் ஆன் பைக்ஸ்க்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 350cc அண்டர் 350cc அந்த 50% மோர் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த சப்போர்ட் மூலமாக 0 ப்ராசஸிங் ஃபீஸ் அண்ட் ஃப்ரீ இன்சூரன்ஸ்லாம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த ஃபெஸ்டிவ் ஆஃபருக்காக. இது மூலமாக திஸ் கிவ்ஸ் பையர்ஸ் 1.5x டைம்ஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பஜாஜ் ஆட்டோவோட ஷேர் ப்ரைஸ் 2% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஷேர்ஸ் ஆஃப் இந்தியன் ஷ்ரிம்ப் கம்பெனிஸ் ஸோ அதெல்லாமே இன்றைக்கி டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கு. மெயினாக யூஎஸ் செனேட்டர் நியூ லா கொண்டு வந்திருக்காங்க, இந்தியா ஷ்ரிம்ப் டாரிஃப் ஆக்ட்ன்றது. ஸோ இது மூலமாக இந்தியா ஷ்ரிம்பை செல் பண்ணுறது சீப், யூஎஸ் மார்க்கெட்டில் சீப்பாக செல் பண்ணுறது கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்தோடனே அவந்தி ஃபீட்ஸ் 2.5% வரைக்கும் ஃபெல் ஆகிருக்கு. அபெக்ஸ் ஃப்ரோசன் 3.5% டவுன் ஆயிருக்கு. கோஸ்டல் கிராப் 1% வரைக்கும் இன்றைக்கி டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த பில் மூலமாக அவங்க என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னா லூசியான அளவில் ஷ்ரிம்ப் அண்ட் கேட்ஃபிஷ் இண்டஸ்ட்ரீஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு ரைசிங் கான்சர்ன்ஸ் ஏற்பட்டிருக்கு. யூஎஸ் டாரிஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 25,000 crore வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு லாஸ் ஆகிருக்கு. ஸோ 50% எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ்லாம் இது வரைக்கும் கேன்சல் ஆகிருக்கு இந்த யூஎஸ் டாரிஃபால். மியூச்சுவல் ஃபண்ட் லாஸ் ஆகிருக்கு, 13,000 crore லாஸ் ஆகிருக்கு, எஸ்பெஷலி இன் ஐடி ஸ்டாக்ஸில் மட்டும். எதனாலன்னா பிரசிடென்ட் ட்ரம்ப் இந்த H1B விசா ஃபீ கொண்டு வந்தாங்கள்ல. ஸோ பர் பர்சனுக்கு $1 lakh to $1,000 கொண்டு வந்திருக்காங்களா. ஸோ இதனால தான் இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் டவுன் ஆகிருக்கு. நம்ம சாட்டர்டேவே பார்த்துருந்தோம். ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட்டில் ஐடி ஸ்டாக்ஸ், ஐடி ஏடியாஸ் எல்லாமே 4% 3% டவுன் ஆகிருக்கு. இது கண்டிப்பாக மண்டே பிரதிபலிக்கும்னு நம்ம பார்த்துருந்தோம். அதேமாரி இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸ்லாம் டவுன் ஆகிருக்கு. ஸோ ஹியூஜ் ப்ராஃபிட் எல்லாமே ஃபால் ஆகிருக்கு. இத்தனை நாள் ஏறிட்டு இருந்த ஐடி ஸ்டாக்ஸ் இப்போ ஃபெல் ஆகிருக்கு. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், HCL டெக், விப்ரோ எல்லாமே இன்றைக்கி கம்மியாயிருக்கு. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் 3% டவுன் ஆகிருக்கு. நம்ம பார்த்தோம் க்ளோஸ் ஆகும்போது 2.95 அதில் க்ளோஸ் ஆகிருக்கு டவுன் ஆகி. மெயின் லாஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திரா 4% வரைக்கும் லாஸ் ஆகிருக்காங்க. மித்தபடி விப்ரோ, HCL டெக், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாமே 2 to 5% வரைக்கும் இன்றைக்கி டிக்ளைன் ஆகிருக்கு. PNC இன்ஃப்ராடெக் ஷேர் 2.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கம்பெனிக்கு 495.5 crore ஆர்டர் கிடச்சிருக்கு பீகார் ஸ்டேட் ரோட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கிட்டேருந்து. ஒரு ஹை லெவல் பிரிட்ஜ் அண்ட் தென் ரோடு கான்ட்ராக்ட் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2.6%. இந்தியாவுடைய ஃபினான்ஷியல் இயர் 26 ஜிடிபி க்ரோத் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா 6.3லேருந்து 6.8% வரைக்கும் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ மெயின் ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த GST 2.0 கொண்டு வந்தாங்கள்ல அதுவும் அண்ட் தென் சம் இன்கம் டேக்ஸ் ரிலீஃபும் இருக்குது. ஸோ அதனால தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமாக 2.5 lakh crore வந்து இந்தியன் எக்கானமிக்குள்ளே உள்ளார வரும்னு எதிர்பார்க்கப்படுது. Q2 இந்த வருஷம் Q2 ஜிடிபி 7% வரைக்கும் ரீச் ஆகலான்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஜிஎஸ்டி கட்ஸ் மூலமாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரெவன்யூ க்ரோத்தும் ஈச் ஸ்டேட் வைஸும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க CEA. GQG பார்ட்னர்ஸ் சோல்வ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 35 million அதானி பவர் ஷேர்ஸ் 1% ஸ்டேக்கை இன்றைக்கி செல் பண்ணியிருக்காங்க. SBI மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் சிட்டாடெல் செக்யூரிட்டிஸ் ஸோ இவங்கக்கிட்ட தான் செல் பண்ணியிருக்காங்க. $250 million எவ்வளோ பர் ஷேர்னு பார்த்தீங்கன்னா 610லேருந்து 625 பர் ஷேர்னு செல் பண்ணியிருக்காங்க. SBI மியூச்சுவல் தான் மோஸ்ட்டாக இந்த ஷேர்ஸை அக்வயர் பண்ணியிருக்காங்க. இந்த சேல் அண்ட் தென் 1:5 ஸ்டாக் ஸ்ப்ளிட் இருந்திருக்கு அதானி பவரில். இது ரெண்டும் இருந்துமே அதானி பவர் இன்றைக்கி 20% ஹிட் ஆகி அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆகிருக்கு. அர்பன் கம்பெனி ஷேர்ஸ் 9% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 86% IPO ப்ரைஸ்லேருந்து 86% எபோவ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ரேலி ஒரு ஹை ட்ரேடிங் வால்யூம் வந்ததுனால தான் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா 1864 crore ட்ரேடன் நடந்திருக்கு. அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாங் டேர்ம் பொட்டென்ஷியல், ஸோ ஆன்லைன் ஹோம் சர்வீஸ் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க, பட் ஹோல்டு காஷியஸ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. L&T சைன் பண்ணியிருக்காங்க MOU யாரோடன்னு பார்த்தீங்கன்னா ACW பவரோட ஃபார் அதானி ஃபார் சவுதி அரேபியாஸ் யான்பு க்ரீன் அமோனியா ப்ராஜெக்டோட. என்ன இதில் கவர் ஆகுது இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா
சோலார், விண்ட், பேட்டரி ஸ்டோரேஜ், சப்ஸ்டேஷன், டிரான்ஸ்மிஷன் லைன் இது எல்லாமே இந்த MOUல கவர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித் திஸ் L&T செட் டு என்டர் இன் EPC கான்ட்ராக்ட்லேயும் இதுமாரி என்டர் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இன்றைக்கி L&T ஸ்டாக்ஸ் மாடரேட்டாக லோவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 0.3 டவுனில் ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஜென்ரல் அட்லாண்டிக் 10 to 15% ஆஃப் கேஃபின் டெக்னாலஜிஸ் வயா பிளாக் டீலில் செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 5 to 8% டிஸ்கவுண்ட்டில் செல்லிங் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு எவ்வளோ அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னா கேஃபின் டெக்னாலஜிஸில் 22.9% ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஜென்ரல் அட்லாண்டிக். பட் இது எப்போ நடக்க போகுதுன்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த டேட்டும் கொடுக்கல. பைரல் தமானியான்றவங்கள CFO ஆஃப் IndusInd பேங்க் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னிலேருந்து அமலுக்கு வருது. September 22லேருந்து அவங்க ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. அடிஷ்னலாக சந்தோஷ் குமாரை ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், ஸோ இவங்க டெப்டி CFOவாக இருக்காங்க. அடிஷ்னலாகவும் இதெல்லாம் பார்க்க போகிறதா சொல்லியிருக்காங்க. தமானியான்றவங்க CA, CS, காஸ்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் ஃபார்மர் CFO ஆஃப் பேங்க் ஆஃப் அமெரிக்கா இந்தியாவில் இருந்திருக்காங்க. 27+ இயர்ஸ் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கோல்டு இன்னைக்கு ரெக்கார்டு ஹையை எட்டியிருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1,11,000 per 10 கிராம்னு எட்டியிருக்கு. டியூ டு ஃபெஸ்டிவ் சீசன் தான் சொல்லியிருக்காங்க. சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1,12,015 வந்திருக்கு. அண்ட் டெல்லியில் 1,11,530 ருபீஸ்னு சேல் ஆகிருக்கு பெர் 10 கிராமுக்கு. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களா, லாங் டேர்மில் பாசிட்டிவ் ட்ரெண்டாக இருந்தாலும் ஷார்ட் டேர்மில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர பாசிபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.